அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. காது கேளாதவ நலம் பெறுதல். மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 7 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 37 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு பிரயாணத்து ஊர்களான தீர் சீதோனை விட்டு யூத கிராமங்கள் வழியாக மீண்டு கல்லியா கடலை அடைந்த செய்தியுடன் இந்நிகழ்ச்சி தொடங்குகிறது. யூத மக்கள் வாழ்ந்த பகுதிகளில் இயேசு தொடர வந்துவிட்டார் என்கிறதை நற்செய்தி விளக்குகிறது. இதே பகுதியில்தான் இயேசுக்கு ஏற்பட்ட எதிர்ப்பை இயேசு மேற்கொண்ட விதத்தை மார்க்கு சுட்டிக்காட்டுவார். இவ்வாறு காது கேளாத ஒருவரை குணமாக்கும் நிகழ்ச்சி இயேசுவின் மெசியா தன்மைக்கு மீண்டும் ஒரு சான்று என்பதை தான் நற்செய்தி இங்கே தெளிவாக்குகின்றது. ஏனெனில் எசாயா முழங்கிய மெசியா புதுமைகளில் ஒன்று காது கேளாதவர் குணமடைதல். இயேசு சில இரக்கச் செயல்களை செய்வதாக மார்க்கு தெரிவிக்கிறார். ஒன்று, நோயாளரை தனியாக அழைத்தது. இரண்டாவது, தன் விரல்களை காதுகளில் இட்டது. 3, உமிழ் நீரால் நாவை தொட்ட செயல்கள். 4, உமிழ் நீர் பயன்படுத்தப்பட்டது. 5, எஃபத்தா என்ற அரேமிய வார்த்தையை மார்க்கு பயன்படுத்தியுள்ளார். இறுதியில் மக்கள் இயேசுவை மகிழ்ச்சியுடனும் ஆரவாரத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, உணர்வுகள் பல வகை உண்டு. சிரிப்பு, மகிழ்ச்சி, சோகம், அன்பு, துன்பம், பயம், பதட்டம், எரிச்சல், வேதனை என குறிப்பிடலாம். இவை உணர்வுகளின் வெளிப்பாடாகும். ஒவ்வொருவரும் பிற உணர்வுகளை புரிந்து வாழ வேண்டியது மிகவும் முக்கியமானது. உலகம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள மக்கள் பலவிதமான செயல்களில் ஆர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிறுவர் முதல் முதியவர் வரை அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் செயல்பாடுகளில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் இன்னொருவரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அன்பாக செயல்படும் போது உண்மையான உறவு மலர்கின்றது. சிண்டி ஸ்பீக்கல் உணர்வுகளை பற்றி கூறுகின்றார். உணர்வுகள் குணப்படும். ஆலிசிங் கூறுகிறார், மற்றவர்களின் உணர்வுகளை நான் புரிந்து கொள்வதால் என்னை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். சரி கிருதர் என்பவர் கூறுகின்றார், நாம் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சித்தால் இந்த உலகம் சிறந்ததாக இருக்கும். உணர்வுகளை இரு வகைப்படுத்தலாம். ஒன்று, தன்னை பற்றிய உணர்வுகள். இரண்டாவது, பிறரை பற்றிய உணர்வுகள். தன்னை பற்றிய உணர்வுகள் சில நேரங்களில் மகிழ்ச்சி, ஆர்வம், விருப்பம் சுவையானதாக இருப்பதால் இவர்கள் உணர்வார்கள். சில நேரங்களில் கோபம், வெறுப்பு, சண்டை, பகை இவற்றை விரக்தியாக உணர்வார்கள். தனது சொந்த உணர்வுகளின் நிலையை அறிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். சில கசப்பான அனுபவங்களை மாற்றி அமைக்க வேண்டும். குறிப்பாக ஒரு சூழலிலிருந்து இன்னொரு சூழலுக்கு வருவது மிக தேவையாகும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுதல் தேக்க நிலையில் இருந்து ஆக்கப்பூர்வமான நிலைக்கு செல்வது பற்றிய உணர்வுக்கு வர வேண்டும். இரண்டாவது, பிறரை பற்றிய உணர்வுகள். பிறரது விருப்பு வெறுப்பு உணர்ந்து கொண்டு செயல்படுவார்கள். பிடித்தமான பொருட்களை வழங்குதல், பிடித்தமான நிகழ்வுகளை புரிந்து கொள்ளுதல், பிறரது வேலை நேரம், ஓய்வு நேரம் அறிந்து செயல்படுதல், அவர்களது வாழ்வுக்கு வேதனையை கொடுக்காமல் மகிழ்ச்சியை கொடுக்கும் உணர்வோடு பேசுதல், தன்னை விட பிறரை உயர்வாக உணர்ந்து அன்பினால் வழிகாட்டவும் செய்வார்கள். அன்பார்ந்தவர்களே, காது கேளாதவரின் நிலைமை உண்மையிலே மிக மிக கடினமானது. அவர்களின் நிலையும் தர்ம சங்கடமானது. யாராவது அவர்களை பற்றி பேசினாலும் சிரித்தாலும், அவர்களை பற்றி பேசுவது போலவும் அவர்களை பரிசீலிப்பது போலவும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த மனிதரும் இருந்திருக்க வேண்டும். கண் இல்லை என்றால் கூட தங்களை யார் என்ன சொல்கிறார்கள் என்பது தெரியாமல் இருக்கும். ஆனால் தங்களை பற்றி பேசுவதை உணர்ந்தால் பதில் சொல்ல முடியாத நிலைமை.
இயேசு அந்த மனிதனின் உணர்வுகளை அறிந்து கொள்கிறார். எனவேதான் அவனை தனியே அவர் அழைத்து செல்கிறார். அவனை ஒரு நோயாளியாக மட்டும் இயேசு பார்க்கவில்லை, அவனை ஒரு மனிதனாக, உணர்வுள்ளவனாக பார்க்கிறார். இயேசின் குணப்படுத்துகின்ற நிகழ்ச்சி அவரை மக்கள் மத்தியில் நன்றாக யாவற்றை செய்கிறவராக காட்டுகிறது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். பிறரது உணர்வுகளை புரிந்து செயல்படுகின்றனர். நோயாளர்கள் மத்தியில் தனிப்பட்ட கரிசனையோடு பணி செய்கின்றேனா? இயேசுவை நம்பிக்கையோடு பின்தொடர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறரது உணர்வுகளை புரிந்து செயல்படவும், நோயாளர்கள் மத்தியில் தனிப்பட்ட கரிசனையோடு பணிபுரியவும், இயேசுவை நம்பிக்கையோடு பின்தொடரவும் வரம் தாரும். ஆமென்.